கண்காணிப்பாளரையும் கொண்டு விட்டு ஓடி போயிருக்கிறாங்கன்னா அதுக்கு தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு இருந்தா என்ன செஞ்சிருக்கானே வந்தவனே, ஓஹோ இப்படி நோக்கத்துக்கு வந்திருக்கீங்களா, மூஞ்ச பார்த்தவன கண்டுபிடிச்சு, மூஞ்ச பார்த்தவனே அவங்களுக்கு ஒரு கண்காணிக்கிற 2 சீடியை போட்டு இவங்க இந்த நோக்கத்துக்கு வந்திருக்காங்க, அந்த மாதிரி செய்யும் போது அதை பிடிச்சிட்டு வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணாங்களா? இல்ல. அதுதான் இவங்க வந்து திருட்டு போய் வந்திருக்காங்க, ஒட்டகத்துக்கு இன்னும் கொஞ்சம் காவலை பலப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா திறந்து விடுறாங்க. பாருங்க, அந்த இவங்க ஏமாத்த வந்திருக்கிறவங்களுக்கு அது தெரியாம ஒட்டகத்தில் நல்ல பாலை கறந்து குடிங்க, அவர் கறந்து கொண்டாந்து தருவாரு குடிங்க கூட சொல்லியிருக்கான். அது சொல்ல ஏன்னா தெரிஞ்சதான் சொல்ல முடியும். என்ன நோக்கத்துல வந்திருக்கான்னு தெரியல, என்ன பிளான்ல வந்திருக்கான்னு தெரியல, மார்க்கத்தை கத்துக்கிற வந்திருக்கணும். சரி வாங்க, நீங்க எப்படி நம்புவீங்க? அப்படிதான் நம்பினாங்க. ஒருத்தர் இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து சொன்னா நீங்க கூட நம்ப மாட்டீங்க, கொஞ்சம் கிரிமினலா இருந்தா வந்துருப்பானோ போனோன்னு இருப்பீங்க. அப்படி கூட சொல்ல நினைக்கல. வர்றோம் வாங்க, தங்குற தங்கிருங்க, பிடிச்சிக்கிறங்க, பால் கறந்து குடிச்சிக்கிறங்க. என்ன விளங்குது? சுப்ஹானல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மந்திரவாதியா இருந்தாங்களா? எப்ப பார்த்தாலும் இப்படின்னா அது இப்படின்னா செய்யக்கூடல இருந்தாங்களா? மூஞ்ச பார்த்தவனே சொல்லுவாராம், ஷேக் போனவனே பாப்பா இப்ராஹிம் எப்ப சௌரியமானு கேட்பாராம், முடிச்சு போயிருவான். நம்ம பேருக்கு தெரிஞ்சு ஏமாத்தான உட்காரவனா இருந்தா அதுக்குரிய எல்லா செட்டப்புலையும் மன்னிக்கிட்டு தானே செய்வான், ஏமாத்துவான். இது மாதிரிலாம் சொல்ல முடியாதா? சீக்கிரத்துல போறோம், ஜோசியக்காரன்ட்ட போறோம், அவன் ஏதாவது சில விஷயங்களை சொன்ன உடனே அப்படி முடிச்சு போயிடுறது. எப்படி சொல்லுவாங்க? ரெண்டு வழியெல்லாம் சொல்ல முடியும். எந்த பெரிய ஜோசியக்காரனா இருந்தாலும் சரி, எந்த பெரிய மகான் பொருளை போத்திக்கிட்டு இருந்தாலும் சரி, எந்த மதத்தில் உள்ளவனா இருந்தாலும் சரி, அவனால என்ன செய்ய முடியாது, நீங்க என்ன நினைக்கிறீங்கிற சொல்லவே முடியாது. 2 வழியில உனக்கு சொல்ல முடியும். என்ன சொல்ல முடியும்? ஒண்ணு, பொதுவான ஒரு விதி இருக்குது, நைலான் சாக்ஸ் இல்லையா? நைலான் சாக்ஸ் இருக்கு பாருங்க, எந்த கால கூட மாட்டிக்கலாம். அதுக்கு அது ஃப்ரீ சைஸ் தான், அன்சைஸ். அது சின்ன காலிலே மாட்டலாம், இழுத்துட்டு மாட்டுறது தானே, எலாஸ்டிக் போட்டிருப்பான்ல, அது மாதிரி உள்ளது. இவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லா காலுக்கும் பொருந்துற மாதிரி சாக்ஸ் போடுற மாதிரி எல்லாருக்கும் பொதுவான விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு ஜோசிக்காரன் நம்ம தேடி போறோம்னா எதுக்கு போவோம்? பிரச்சனை தான் போவோம். நீங்கள் பெரிய பிரச்சனைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறீர்கள், எப்படி இவருக்கு தெரியும்? ஏன்னா அது பிரச்சனை வருமா, பிரச்சனை எல்லாம் வருவானா? இப்படி பொதுவா சொல்றது. பொதுவா சொல்லும் பொழுது இவர் என்னத்தையும் கண்டுபிடிச்சிடாருன்னு ஒரு நினைச்சுக்கிறது. பொதுவான சில விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொல்லலாம். அதாவது ஒருத்தன் தேடி போறவன நல்லா செழிப்பா பிரச்சனை இல்லாம இருந்தான்னு வைக்கல, போகவே மாட்டான். பணக்காரன் போனாலும் பிரச்சனையோட தான் போவான். இன்கம் டாக்ஸ் பிரச்சனை, சேல் டாக்ஸ் பிரச்சனை, அந்த ரைடு இந்த ரைடு, அந்த மாதிரி இருக்கும்போதுதான் ஒரு மகான்கிட்ட போவான், ஒரு சாமியார தேடி போவான். இந்த சைக்காலஜி எல்லாரும் படிச்சுக்கிறாங்க. இந்த ஏமாத்துற சீட்ல உட்காரவன் போறாம இந்த சைக்காலஜி படிச்சுக்கிறாங்க. பணக்காரன் சொன்னா பணத்தை கொடுத்து என்ன செய்யறது, உங்களுக்கு சில பிரச்சனைகள் உண்டாயிட்டான்ல கடவுள் அப்படிமா, இவருக்கு தெரியும். இது சாதாரண யாருக்கும் தெரியுது. பணக்காரன் நல்லா தெரியும், கார்ல வந்து இறங்குவான், கார்ல வந்து ஒருத்தன் இறங்கிட்டு வர்றான்னு சொன்னா பணக்காரன் தெரிஞ்சு போயிடும். கையில போட்டுக்கிற மோதிரத்தை வச்சு பணக்காரன் தெரியும், வாட்சியை வச்சு தெரியும், தோற்றத்திலே தெரியும், முகத்தை வச்சு தெரியும், அணிஞ்சிருக்கிற ஆடையில தெரியும், எல்லாத்தையும் பார்த்த உடனே பணக்காரன் தெரிஞ்சுக்கிடுவான். அப்ப என்ன செய்வான்? இவ்வளவு செல்வத்தை கொடுத்து என்ன செய்யறது? நிம்மதி இல்லாம ஆகிட்டான்ல. எப்படி சொல்றான்? நிம்மதி இருந்தாங்க வரமாட்டான். இதனால சொல்றான்னா, நம்மளை தேடி அப்படியா வந்திருக்காங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்னமோ இருக்கு, மனசுல குழப்பம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, இது மாதிரி வேண்டா சொல்லுவாங்க. இவன் சொல்றது, உங்களை விட்டா யாரு இருக்கா ஊருக்கு அப்படி சொல்ல வேண்டியதுதான், போய் கொட்ட ஆரம்பிச்சிருவாங்க காணிக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, கரெக்டா சொல்றேன், இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கண்டுபிடி உரணை என்கிற இந்த கூட்டம் இவங்களுக்கு பேரு. இந்த உரணை என்கிற கூட்டத்தார்கள் வரும்போதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமாந்து போனது. அப்ப இந்த மாதிரி ஏமாந்துருக்காங்கன்னா இவன் என்ன செய்யறான்னா, அந்த அவுலியா மகானு ஷேக் இவரெல்லாம் அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு, யாருன்னு சொல்லிடுவாரு. பிரச்சனை கரெக்டான பிரச்சனை சொல்லுவாங்க, கரெக்டான பிரச்சனை சொல்லலாம். அதுக்கு என்னது, இந்த நவீன யுகத்துல ரொம்ப சிம்பிள், செட்டப் பண்ணிட்டோம், அழகா சொல்லலாம். ஒண்ணு வேண்டியது இல்ல. இந்த மாதிரி ஒரு இடத்துல நான் உட்காந்துக்கிறேன் வச்சுக்கிறோமே, ஒரு தடுப்புலாம் போட்டுக்கிறோம், உங்களை வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கு, உங்களை மாதிரி நான் ஒரு 4 பேர் ஏஜென்ட் இருப்பான், அங்க நிப்பாட்டி வச்சுக்கிறோம். வழங்குதா? உங்க பக்கத்துல உட்காந்துக்கிட்டு காத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல, என்ன பிரச்சனை வந்திருக்கிறீங்க? நான் இந்த மாதிரி வயிற்று வலிக்கு வந்திருக்கிறேன், நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? நான் வந்து புள்ள இல்லாதுக்கு தான் வந்திருக்கிறேன். கேட்டுக்கிட்டு செல்போன் எடுத்து சொல்லி போடலாம். நான் இங்க இருப்பேனா, இந்த மாதிரி பச்சை சட்டை போட்டுருக்கானே இவன் வந்து புள்ள இல்லைன்னு வந்திருக்கான் பாத்துக்கிறேன் வச்சிருவான். வருவா அவ டயம் வரும். இது ரொம்ப சிம்பிள். எப்படி செய்யறானுவ அவங்க அங்க வெளியில உள்ள 4 பேர் நிப்பாட்டி வச்சு அவன் ஆளுக்காது நமக்கு தெரியாது. அவனை நம்மள மாதிரி முசாவர் மாதிரி வந்து பெரிய கவலை மாதிரி இந்த மகானை கேள்விப்பட்டு வந்தா நான் அங்க இருந்து வர்றேன், ரொம்ப பெரிய மகானா, ஒரு மந்திரி குடிச்சா சரியா வந்துருமா, ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுத்தா சரியா வந்துருமா, அதுதான் நான் வந்திருக்கேன்னு சொல்லுவானா, ஊழம் கொட்டிடுவா. இது நம்ம ஒண்ணு போட்டோட திருப்பி எடுத்துக்கலாம். மெசேஜ் பொறுத்தவரை எப்படித்தான், மெசேஜ் வாங்குறதா இருந்தா யார்கிட்டையும் வாங்கலாம், மெசேஜ் சொல்ல மாட்டான். எப்படி கொண்டு வரணும், நம்ம ஒண்ணு போட்டா அங்கிருந்து ஒண்ணு வரும்.
மெசேஜை பொறுத்த வரைக்கும் மெசேஜ் எடுக்கிறதுக்கு வழி என்னன்னு கேட்டா நம்மளா ஒண்ணு வாங்க சொல்லணும். அவங்க என்ன செய்வா, அங்க ஒண்ணு சொல்லுவா, அப்படி 2 தடவை போட்டோம்னா அவங்க என்ன எல்லாத்தையும் எடுத்து போடலாம். ரொம்ப சிம்பிளான விஷயம், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்ப என்ன செய்வான், அவன் அங்க இருந்து நின்றுக்காமலையோ வேற ஒரு வழியிலையோ போன்லயே போய் சொல்லலாம்ல, டீ குடிச்சிட்டு வந்து போய் அங்க போன் பண்ணி பப்ளிக் பூத்துல எனக்கு போன் அடி சொல்லிடுவான்ல. இந்த 4வது டோக்கன் வச்சிருப்பான், அவன் பேர் இப்ராஹிமா, இந்த மாதிரி பிள்ளை இல்ல தான் வந்திருக்கானா, கும்பகோணம்னு சொன்னாங்க, எல்லாம் குடிச்சிருவான். என்ன இப்ராஹிம் கும்பகோணத்துல வர்றீங்களா, என்ன ஆவா இவன் என்ன ஆவான்னு கேட்டார். இப்ராஹிம் இப்படித்தான் சொல்ல முடியும். இது மாதிரி சில செட்டிங், எல்லாமே செட்டிங் தான். எவனாலையும் இவன் யாரு எங்க இருந்து வர்றாங்கிறத அறிந்து கொள்ளாமல், வேற வழியில் அறிந்து கொள்ளாமல் மூஞ்ச பார்த்து சொல்ல முடியுமான்னா அப்படி ஒரு கலை கிடையவே கிடையாது உலகத்துல. என்ன இல்ல, அந்த மாதிரி ஒரு கலை அல்லாஹ் யாருக்கும் தரவே இல்லை. இந்த ஜோசியக்காரன் அந்த குரலி வித்தை பார்த்திருக்கீங்களா, குரலி வித்தேந்து சீவான படுக்க போட்டுக்கிட்டு துணியை வச்சு போத்தி வச்சிருப்பாங்க, நல்லா போத்திடுவான். போத்திட்டு இவன் கேட்பான், ஐயா என்ன சட்டை போட்டிருக்காரு, பச்சை சட்டை போட்டிருக்காரு. ஐயா கையில கட்டிருக்கிற வாட்சி என்ன, சிட்டிசன் வாட்சி கட்டிருக்கிறாரு. கண்ண சொல்லுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம், போத்தி இருக்கு கருப்பு கணத்தை போர்வை, இந்த பக்கம் நின்று கேட்கறான். பாத்திருக்கல, அது மாதிரி ஒரு பையனை வந்து ட்ரைனிங் கொடுத்து போட்டு விட்டுருவாங்க. இவன் கேட்பான், அப்ப நீ என்ன செய்வி, என்னடா நம்ம பச்சை சட்டை போட்டது கரெக்டா சொல்றான், பாக்கெட்ல இருந்து வாட்சி என்ன கட்டினான்னு சொல்றான், இவ்வளவு கரெக்டா சொல்றானே, தாடி வச்சிருக்காங்க, தாடி வைக்கல கரெக்டா சொல்றானே. இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது, இதெல்லாம் நீங்க செய்யலாம், நான் செய்யலாம். இது பெரிய ஞானமும் கிடையாது, பெரிய செட்டப், பெரிய ஒரு அறிவும் கிடையாது. எப்படி செய்யலாம், முதல்ல சொல்லி போடுறது. என்ன சொல்லிடுறது, அவனை ட்ரைனிங் கொடுக்கணும்ல, டேய் உன்னை படுக்க போட்டுருவேன், நான் வந்து சட்டையை பத்தி கேட்டா நீ பச்சைன்னு சொல்லு, நான் பச்சை சட்டை போட்டுக்கிறவனை பார்த்தா கேட்பேன். அதாவது என்ன கலர் சட்டை போட்டிருக்காருன்னு பச்சைன்றான். இவன் தான் பச்சை தான் கேட்பான். கூட்டத்துல பாப்பான், பச்சை சட்டை யாரு, அந்த அங்க அவருக்கு என்ன சட்டை போட்டிருக்காரு அப்படிமா பச்சைன்றான். உடனே விஷயம் வழங்கிருச்சா. அப்ப இவன் கொஸ்டின்களை முதல் சொல்லி கொடுத்து நான் என்ன கேட்கிறோம் இதை சொல்லுன்றான். இவன் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்பான். என்ன செய்வான், வேலைக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேட்பான். ஐயா வந்து சிட்டிசன் வாட்சி கட்டிருக்காரா, சீக்கு வாட்சி கட்டிருக்காரு கேட்பேன். முதல் சொல்ல சொல்லிவிடு. இவனை 2 சொல்லி கொடுத்து குரோபதிமா 2 ஆப்ஷன் கொடுப்பான். 2 ஆப்ஷன் கொடுத்த உடனே அது சொல்லி கொடுத்துருவான். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்லிவிடு, சிட்டிசனா சீக்குவானா சிட்டிசன் சொல்லு, சீக்குவா சிட்டிசனா சீக்குன்னு சொல்லிவிடு. நான் முதல் எதை கேட்கிறோம் சொல்லி பண்ணும். பச்சையா சிகப்பாண்டு கேட்பேன், பச்சைன்று. சிகப்பா வெள்ளையாண்டு கேட்பேன், சிகப்புன்று. வெள்ளையா மஞ்சளாண்டு கேட்பேன், வெள்ளைன்று. முதல் சொன்னது இப்படி ஒரு சட்டி. அதாவது முதல்ல இந்த மாதிரி இப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்துடலாம். 2 கேட்குவாங்க, கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். 2 கேட்டா என்ன அர்த்தம், அவனுக்கு முதல் இதை சொல்லு, இல்ல 2வது சொல்லு, முதல் ட்ரைனிங் கொடுத்துருவான். நம்ம என்ன செய்வோம், என்னோட புழு கரெக்டா சொல்றான், ₹1 ₹5 கேட்பான். நம்மகிட்ட இருந்து ரூபாய் வாங்கி உங்கள்கிட்ட ரூபாய் வாங்குவான். ரூபாய் வாங்கி ₹1 வச்சிருக்காரு, ₹5 வச்சிருக்காராமா. ₹1 சொன்னால கரெக்டா ₹1. இது எப்படி இவனுக்கு தெரிஞ்ச கேட்கிறவனுக்கு, இந்த மாதிரி தான் சொல்ல முடியுமே தவிர மகானா இருந்தாலும் சரி எவ்வளவு எல்லா பிராடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆள் தான் இதை பிராடு பண்ணல, நான் இப்படி தாண்டு போயிட்டாங்க, இப்படிலாம் முடியாதுப்பா, எல்லாம் ஏமாத்துறது, இந்த விளையாட்டு நமக்கு வேணாம் அப்படின்னு போயிட்டாங்க. அதனாலதான் எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாக்குறதுக்கு வருவாங்க வெளியூர்கள்ல இருந்து. வந்தா என்ன கேட்பாங்க, மனில் கோம், நீங்க எல்லாம் யாரு, எந்த ஊருக்காரங்க, ஏன் அப்படி கேட்கணும், ஏன் அப்படி கேட்கணுங்கிற ஆளை பார்த்த உடனே வாங்க நீங்க எல்லாம் கும்பகோணத்து வர்றீங்களாங்க சொல்ல வேண்டியதானே. வந்தோன்னு செய்யறாங்க, மனில் கோம், யார் நீங்க எல்லாம், எந்த கூட்டம் சேர்ந்தவங்க, எந்த பகுதியிலிருந்து வர்றீங்க என்று வரக்கூடியவர்கள்ட்ட எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரணை பண்ணுவாங்க என்பதில் இருந்தும், இந்த கூட்டத்தில் வந்து ஒரு 4-5 பேருடைய உயிருக்கு வேட்டு வச்சிருக்கிறாங்க, அதை கூட கண்டுபிடிக்க முடியாம ஏமாந்து போனாங்களே, அதுல இருந்து என்ன விளங்குது, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்லாஹ்வுக்கு ரொம்ப வேண்டியவங்க, அதுல சந்தேகம் கிடையாது. அல்லாஹ்வுடைய முகமத்துக்குள்ளவங்க சந்தேகம் கிடையாது. மறுமையில பயங்கரமான மகத்தான அந்தஸ்து அவங்களுக்கு இருக்குது, சந்தேகமே கிடையாது. அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவர்களுக்கு கொடுக்கிற அந்த மகாம மஹமூதாவை அல்லாஹ் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டான், சந்தேகமே கிடையாது. ஆனால் இந்த உலகத்தை இயக்கிற எந்த ஒரு அதிகாரத்தையும் அவன் யாரும் கொடுக்க மாட்டான், ரசூலுல்லாஹ் கொடுக்க மாட்டான், யாரும் கொடுத்தது இல்லை. இதுக்கு ஒரு சான்று அவ்வளவு வேணாமே. பெருமானார் ஸல்லல்லாஹு ஒருத்தன் வந்து ஆன்மீகத்தினுடைய உச்ச நிலை வந்து